வாரத்தில் 7 நாளும் ஸ்கூல் இருந்தால் கூட சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். ஒரு நாள் லீவ் விட்டதும் போதும் வீட்டெல்லாம் அலங்கோலம் பண்ணி வச்சுருவாங்க. நம்மளுக்கு காடுக்கரைன்னு ஏதாவது இருந்தால் கூட அந்த காட்டில் போய் விளையாடுங்க திரிஞ்சிட்ருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 4 செவத்துக்குள்ளே ஒரு 3 ரூம் இருக்குது, அதுக்குள்ளேயே தான் விளையாண்டுட்டு இருக்கணும். அதனால் அதை உருட்டவும் இதை உருட்டவும் ஏதாவது ஒன்று போட்டு உருட்டி எடுத்து கொட்டி மாம்பழம் சாப்பிட்றங்கிற பேரில் அறுத்து எல்லாத்தையும் வீணே பண்ணிவிட்டாங்க. அதையே நான் பார்க்காம விட்டுட்டேன். கலரெல்லாம் ஒரு மாதிரி மாறி போச்சு. சரி போன்ட்டு எடுத்து கொட்டியாச்சு. அப்படியே எல்லாத்தையும் அள்ளி தொட்டியில் போட்டு சாயங்காலம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முட்டை கிரேவி தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தக்காளி பச்சையாக அரைச்சி ஊற்றுவேன். எப்பயுமே பச்சையாக அரைச்சி ஊற்றுறது பெருசு இல்லை, அது வந்து நல்லா வணங்க விடணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வணங்க விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வரும், இல்லைனா பச்சை வாசம் அப்படியே வரும். அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காயை நோண்டிகிட்டு இருந்தேன். அதாவது தேங்காய் எப்பயுமே வந்து அரைச்சி கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுப்பேன். அதாவது ஒரு தேங்காய் உடச்சினா அதை அப்படியே அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சினா தூள் தூளாக வந்துடும். அதாவது அருவாமனை இருக்குது, அதில் அறுக்கிறதுக்கு சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சலுப்பு. அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதை ஒரு குழம்புக்கோ பொரியலுக்கோ எதுக்காக இருந்தாலும் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எமர்ஜென்சிக்காகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேங்காயும் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அப்படியே அதுலேயே கொஞ்சோண்டு கடலை கொஞ்சம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றா தான் இருக்கும். நம்ம வந்து முட்டை கிரேவி செய்யலான்றது அதே என்னவோ சலசலன்னு தண்ணி மாரி குழம்பு வந்துருச்சு. சரி கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம், சுண்டுற கேப்பில் பாத்திரம் விளக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். இந்த சார் என்ன பண்ணாருன்னா முட்டையை வாங்கிட்டு சொன்னதுக்கு தடன்னு சைக்கிளில் போய் அடிச்சுக்கிட்டே வந்திருப்பார் அப்படிங்கிறது. முட்டையை உடச்சிட்டு வந்துட்டார். அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் மஞ்சக்கரவு தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு உடச்சி ஊற்றி விட்டேன். கடைசியாக ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஆனியன் ரோஸ்ட், அதாவது தோசை சுட்டு வெங்காயம் போட்டு தூவி விட்டு அந்த தோசையோட அந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டி தர சொன்னாங்க. சரி சும்மா தானே இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸ்க்கு ஆல்ரெடி வெளியில் கொடுத்து வாங்கிட்டேன். கொக்கி மட்டும்தான் நான் கட்டினேன். சும்மா இருக்கிறதுக்கு என்ன வேலை, எதையாவது செய்வோமே.